ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டிஎன்இபியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்திருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றின தகவல் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிடெக் எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இது ஒரு 1000 போஸ்ட்டோ 2000 போஸ்ட்டோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,500 காலி பணியிடங்கள் இருக்குது. அப்படியானா எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு காலி இடம் இருக்குது அப்படிங்கிறத கூட அவங்க தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான வயது வரம்பு என்ன, தேர்வு எப்படி இருக்கும், முக்கியமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 20,000 அக்யூரேட்டாக சொல்லணும்னா 20,449 காலி பணியிடங்கள் இருக்குது. தமிழ்நாடு மின்சாரத்துறையின் கீழே செயல்படுற பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புறது தொடர்பாக தான் இந்த தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு. சட்டப்பேரவையிலையும் இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போயிருந்துச்சு. டிஎன்பிடிசிஎல், டிரான்ஸ்கோ, அப்புறம் டிஎன்ஜிஇசிஎல், டிஎன்பிஜிசிஎல், இந்த மாதிரியான மின்சாரத்துறை நிறுவனங்களுக்கு கீழே இந்த பணியிடங்கள் வெளியாகும். ஸோ இந்த பணியிட அறிவிப்புகள் எல்லாம் கூடிய விரைவிலேயே வெளியாக போகுது. இதில் மொத்தமாக 20,449 பணியிடங்கள் அக்யூரேட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கிறது அந்த பல்நோக்கு கள உதவியாளர் அசஸர் பணிகள் தான். 12,500 இடங்கள் இருக்குது. கேங்மேன் பார்த்திங்கன்னா ஒரு 5,391 பணியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது ஒரு 1,148, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் 839 பணியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு 435 இடங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்டர், கெமிக்கல் இந்த மாதிரியான இதர பணியிடங்களுக்கும் சேர்த்து ஒரு 136 இடங்கள் இருக்கிறதா தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மின்சாரத்துறையில் வேலை தேடுற இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். வாய்ப்பை நழுவ விடாதீங்க. எப்போ வேணாலும் இதோட அறிவிப்பு வந்துடும். ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா பணிகளுக்கும் ஒரே கல்வி தகுதி கிடையாது. 10th படித்தவங்க சில களப்பணியாளர் பணிகளுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கலாம். ஐடிஐ படித்தவங்க தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் வாய்ப்பு இருக்கலாம். டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் படித்தவங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிடெக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் சம்மந்தமாக, அதாவது அந்த பொறியியல் பணிகளுக்கு தகுதியுடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எனி டிகிரி, பிகாம் இந்த மாதிரியான பட்டப்படிப்பு முடித்தவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான பணிகளுக்கு தகுதி பெறுவீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி கல்வி தகுதி மற்றும் பாடப்பிரிவு நிபந்தனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ தெரியும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது அப்படிங்கிறது பணியை பொறுத்து மாறுபடும். சில பணிகளுக்கு பொது பிரிவினருக்கு 32 வயசு, சிலதுக்கு பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான வயது வரம்பு கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயது தளர்வும் உண்டு கேஸ்ட் பேசிஸில். அதனால் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான வயது வரம்பை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் பார்த்து தான் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு அதுவுமே சிபிடி போல் தான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு கண்டிப்பாக இருக்கும். களப்பணியாளர்களுக்கான சில பணிகளில் பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஸ்கில் டெஸ்ட்டு இல்லை உடல் தகுதி சார்ந்த தேர்வு கூட இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர்வு முறை, பாடத்திட்டம், தேர்வு மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இந்த தேர்வில் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வெளியாகிடும்னு சொல்லியிருக்காங்க. வெளியாகிட்டு நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தில் கூட எக்ஸாமே வச்சு முடிச்சிருவாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்து மூலமாக தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டான்ஜெட்கோ பார்த்திங்கன்னா புதிய மின்சார பகிர்மான கழகம், டிஎன்பிடிசிஎல் இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அதே போல் இங்கே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லணும். 20,449 காலிப்படங்கள் தொடர்பான தகவல்கள் இப்போ வெளியாகி இருந்தாலும் ஒவ்வொரு பதவிக்கும் முழுமையான அந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போது இந்த டிஸ்கஷன் செஷன் போயிட்டுருக்கு இல்லைங்களா சட்டசபையில், அதில் கண்டிப்பாக இவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த போஸ்டிங் கண்டிப்பாக குறையாது, ஆனால் அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது முடிச்சிருந்தாலே போதும், கண்டிப்பாக இந்த டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10th ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிடெக் எது படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. எப்போ வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் நோட்டிஃபிகேஷன் போடுவேன். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு
உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் கார்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படும். ஏன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக அப்ளை பண்ணிட்டுலாம் இருந்தீங்கன்னா சில சமயம் வர்றது கூட லேட் ஆகும். ஸோ எந்த பதவிக்கு யார் விண்ணப்பிக்கிறது, எவ்வளோ சம்பளம், வயது வரம்பு என்ன, தேர்வு பாடத்திட்டம் என்ன, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களை நம்மளுடைய சேனல்களை நம்ம உடனுக்குடன் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை தவறாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலோடு நம்ம சந்திக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷமே இதுக்கான எக்ஸாமையும் வச்சு முடித்து போஸ்டிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா காலி பணியிடங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.